ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் ஷாப்பிங் போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க, இன்னைக்கு ஷாப்பிங் போகணுங்க. எதுக்குமா? கல்யாண வீடு வருதுல்ல, போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லை. யாருக்குமா கல்யாணம்? எல்லாம் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு தான் கல்யாணம், அது போடுறதுக்கு தான் ட்ரெஸ் இல்லைங்க. அதான் 2 பேரும் நிறைய ட்ரெஸ் வச்சிருக்கியே. அதெல்லாம் பழசாயிருச்சுங்க, அதான் புதுசாக எடுக்கலான்னு வாங்க போகலாம். நீயும் தான் 10 வருஷமா பழசாயிட்ட. அதுக்குன்னு அதுக்கு போதும் போதும், கிளம்புங்க. எனக்கும் ட்ரெஸ் வேணுமா? உனக்குமா? எடுத்துடலாம், கிளம்புங்க கிளம்புங்க. எனக்கும் ஜீன்ஸ் டிஷர்ட்லாம் வேணும். உனக்கும் தான் எடுக்க போகிறோம், கிளம்பு கிளம்பு. எந்த கடைக்கு போகலாம்? அதான் டிவியில விளம்பரம் போடுறாங்கல்ல, எடுத்துக்கோ எடுத்துக்கோ, அண்ணாச்சி கடையில எடுத்துக்கோ, அங்க போலாமா? சரிம்மா. வாங்க மேடம், வாங்க. யாருக்கு மேடம் ட்ரெஸ் பார்க்க போறீங்க? எல்லாருக்கும் தான் பார்க்கணும், ஃபர்ஸ்ட் எனக்கே நீங்கள் காட்டுங்க. ஓகே மேடம், உங்களுக்கு என்ன மாதிரி சாரீஸ் வேணும்? காட்டன் சாரீஸ் வேணுமா இல்ல சில்க் சாரீஸ் வேணுமா? என்ன மாதிரி மேடம் உங்களுக்கு சாரீஸ் வேணும்? சில்க் சாரியே காட்டுங்க, அதுவும் விஸ்வாசம் படத்துல நயன்தாரா கட்டியிருப்பாங்களே அது மாதிரி காட்டுங்க. அந்த சாரீ இருக்கு மேடம். மகனே எங்கே பாருடா, உங்கள் அம்மா அதை கட்டினா நயன்தாரா மாதிரி ஆயிடுவாளாம். அடுத்து உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்பா பேசாமல் இருப்பா, நமக்கு ட்ரெஸ் கிடைக்குமா வேணாமா? அந்த பயம் இருக்கட்டும், நீங்கள் காட்டுங்க மேடம். இந்தாங்க மேடம், நீங்க கேட்ட நயன்தாரா சாரீ. இந்த சாரியை நீங்க கட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதே சாரியில் கொஞ்சம் பார்டர் மாற்றி காட்டுறீங்களா? இருக்கு மேடம், இதோ இந்த சாரியை பாருங்க. என்னங்க, இந்த சாரியை பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குல்லங்க. ஆமாம், சாரி நல்லா தானே இருக்கு, ஆனால் நயன்தாராக்கு தான் நல்லா இருக்கும். உனக்கு டவுட்டு தான். உங்களுக்கு இந்த குசும்பு மட்டும் போகவே போகாது. எனக்கு இந்த சாரியவே பேக் பண்ணிடுங்க மேடம், இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் என்னத்தையா சொல்லிட்டு இருப்பாரு. ஓகே மேடம், பேக் பண்ணிடலாம். அடுத்து வேற யாருக்கு பார்க்கணும்? அம்மா, அடுத்து எனக்கு பார்க்கலாமா? சரி, இவளுக்கே காட்டுங்க. உனக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் வேணும்னு அவங்க கிட்ட சொல்லு ஸ்னேகா. எனக்கு ஏஞ்சல் மாதிரி ஃப்ராக் மாடல் காட்டுங்க. இருக்குமா, உனக்கு பிடிச்சத பார்த்து எதனாலும் எடுத்துக்கோ. அம்மா இங்க பாருமா, எனக்கு பிடிச்ச கலர்மா, இதே எடுத்துக்கிறேம்மா. இந்த கலர்ல எத்தனை ட்ரெஸ் வச்சிருக்க ஸ்னேகா, வேற கலர் ஏதாச்சும் இருந்தா பாரேன். ப்ளீஸ்மா, நான் எதையே எடுத்துக்கிறேம்மா, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. நீ பேசாம இரு, அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு எடுத்திருக்கா, நீ அதையே எடுத்துக்கோப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குமாப்பா? உனக்கு நம்ம இந்த ட்ரெஸ் போட்டால் ஏஞ்சல் மாதிரி இருப்ப. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. மேடம், எனக்கு இந்த ட்ரெஸ்ஸவே பேக் பண்ணிருங்க. சரி பாப்பா. வேற யாருக்கு மேடம் ட்ரெஸ் பார்க்கணும்? இப்போயாச்சும் எங்களை ட்ரெஸ் எடுக்க விடுங்க, இந்த பொம்பளைங்களே இவ்வளோ நேரம் வைக்கிறாங்க. சரிப்பா தம்பி, உனக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் வேணும்? எனக்கு முட்டை பொம்மை சாங்கில் இருக்கிற அல்லு அர்ஜுன் போட்டிருப்பார்ல அந்த ட்ரெஸ் மாதிரி வேணும். இருக்குப்பா, இதோ இத பாரு. இத போட்டா நீ அல்லு அர்ஜுன் மாதிரியே இருப்ப. இந்த ட்ரெஸ் தான் வேணும், இதை பேக் பண்ணிடுங்க. இதான் பசங்க ஒன்று பார்த்தா உடனே எடுத்துருவாங்க. இந்த பொம்பளைங்க தான் நயன்தாரா மாதிரி வேணும், சமந்தா மாதிரி வேணும். சரி வாங்க, இந்தாங்க மேடம், இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் பில் போட்டுருங்க. ஏங்க, உங்களுக்கு எடுத்துக்கலையாங்க? இல்லைம்மா, எனக்கு பீரோவில் இருக்க 4 சட்டையே போதும். ஏங்க என் மானத்தை வாங்குறீங்க? நீங்க கவலைப்படாதீங்க சார். 1000 ரூபாய்க்கு மேல எங்க கடையில ட்ரெஸ் எடுத்தா ஒரு காட்டன் ஷர்ட் ஃப்ரீ சார். ஓ சூப்பர் மேடம், உங்கள் கடையில் இந்த மாதிரி ஆஃபர்லாம் இருக்கா? எனக்கு அதுவே போதும் மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஏங்க இவ்வளோ இருட்டாயிடுச்சுங்க. ஆமாம், நீ நயன்தாரா சரி வேணும்ப, சமந்தா சரி வேணும்ப, சொன்னால் லேட்டு தான் ஆகும். சரி வாங்க, வேகமா போகலாம், சாப்பாடு வேற பண்ணணும். ஓகே, இன்னைக்கு எங்க ஃபேமிலி கூட போய் ஷாப்பிங் பண்றத நீங்க பாத்தீங்க. நீங்களும் உங்க ஃபேமிலி கூட போய் எல்லாரும் ஷாப்பிங் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். பாய் குட்டீஸ்.